Hi friends, first of all வணக்கம். என்னடா A few moments later. Hi friends, first of all Okay. 2,000 years later. Hi friends, first of all Hi guys. இப்போ வந்து கணக்கு டேக் போய் கொண்டிருக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணுறதில்ல. அது ஏனெண்டா ஃபஸ்ட்டு அதாவது என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் யூடியூப் ஃபார்மெட்டில் அதாவது யூடியூப் வீடியோவே ஃபஸ்ட் டைம் இதுதான் எடுக்கிறேன். அண்ட் நான் இதுக்கு முதல் தமிழ் எடிட்டிங் ஸ்கூலுன்ற டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஷார்ட் அதாவது ரீல் மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பேன் நிறைய, அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எனக்கு நிறைய பேர் கணக்கு சப்போர்ட் தந்திருந்தேன் நீங்கள். அதாவது இப்போ நீங்கள் இப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இது நான் ஃபேக்காக எல்லாம் சொல்லல, ரியலாக எனக்கு சொன்னது தான். அண்ட் நேரடியாகவும் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், எடிட்டிங் பற்றி நீங்கள் ஃப்ரீயாகவே அதில் சொல்லிக் கொடுக்கலாம் தானே அப்படின்ட்டு கணக்கு பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதால் தான் நான் இப்போ பர்சனல் பிராண்டிங்ட்டு தமிழ் எடிட்டிங் ஸ்கூலில் செப்பரேட் ஆகியும் இது பர்சனல் பிராண்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப்பை. இந்த யூடியூப் சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது எங்கே போய் முடிய போகணுன்னு தெரியல, இது இல்லாட்டி முடியுமான்றது தெரியல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த பேஜில் வந்து வீடியோ போட்டுக்கொண்டே தான் இருக்க போகிறேன். அதுக்கு முதல் இப்போ என்ன முதல் நீங்கள் பார்த்துருக்காத ஆக்களும் இருப்பீங்க. ஸோ ஆர்ராவன் வந்த வாரத்தில் இப்படி காய்ச்சிக்கொண்டே இருக்கான்லாம் யோசிக்காங்க. நான் வினோயன், ஸ்ரீலங்காவில் முல்லைத்தீவில் தான் நான் இருக்கிறேன். இந்த வீடியோ எடிட்டிங் ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆகினதுண்டா, ஃபஸ்ட்டு நான் ஏஎல் படித்து கொண்டு இருந்தேன். நான் ஓஎல் முடிச்சுட்டு ஏஎல் படித்து கொண்டு இருந்த டைமில் ஒரு சில சுச்சுவேஷனால் நான் ஸ்கூலை வந்து இடையில நிப்பாட்ட வேண்டிய சுச்சுவேஷனுக்குள்ள ஆகிட்டேன். ஸோ நிப்பாட்டிட்டு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறப்பான் என் பிரதர் பாகிஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் தான் ஜஸ்ட்டு நீ வீடியோ எடிட்டிங் சும்மா பழகு பண்ணுன்ட்டு சொன்னார். ஸோ அவர்கிட்ட கண்டென்ட் கிரியேஷன் வீடியோக்கு தான் நான் ஃபஸ்ட்டுக்கு வீடியோ எடிட்டிங்கே பண்ண வலிக்கிட்டேன். ஸோ அப்படி பண்ணிக்கொண்டிருக்கல தான் நான் இப்போ அவர்கிட்ட வீடியோ எடிட்டிங் ஸ்டைலை பார்த்து வேறு கிளைண்ட் வந்து அப்படியே கிளைண்ட்டாக வந்து ஓவரால் இப்போ 3 இயர்ஸ் ஆகிட்டுது. 3 இயர்ஸில் நான் 5க்கு மேற்பட்ட நாடுகளில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுவும் சும்மா இல்லை, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நான் இப்போ கூட என்கிட்ட நிறைய பேர் வீடியோ எடிட்டிங் பண்ணுங்கன்ட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பட் நான் இப்போ வந்து வீடியோ எடிட்டிங் சொல்லிக் கொடுக்குற ஸ்டேஜ் கொஞ்சம் வளர்ந்துருக்கேன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து எங்களோட முல்லைத்தீவில் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் லைவாக வீடியோ எடிட்டிங் பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல, பட் சொல்லிட்டேன். ஓகே, கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணிடுவேன் இந்த வீடியோவை. எடிட்டிங் வேலை இதுலேயும் இருக்குது. ஸோ இதுலேயும் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். என்ன கதைக்குன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் இது ஃபஸ்ட்டு வீடியோ தானே, கொஞ்சம் ஷையாயும் இருக்குது. இப்போ என்னடா நான் முதல் இப்போ வேறு யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ செய்து கொண்டிருப்பாங்க. ஸோ அவன் பேர் சும்மா காய்ச்சி கொண்டிருக்கான் என்னடா இதெல்லாம் யோசிச்சுருக்கிறேன். பட் அவங்களே மாதிரி அவங்களோட ஸ்டேஜுக்கு இப்போ நான் பெறுவேன்ட்டு நான் சொட்டு கூட நினச்சி பார்த்ததில்லை. அண்ட் எனக்கு முதல் வந்து இப்போ ரீல்ஸு இப்போ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ டிக்டாக்கோ சரி கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண குறைவு தான். பட் டிக்டாக் எல்லோரும் நிறைய செய்வினோம். ஸோ அவையில் அப்படிலாம் செய்யக்குள்ள ஏன் இப்படி செய்கிறாங்கள அப்படியெல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். பட் நானுமே இப்படி இதை செய்வேன், இதெல்லாம் நானும் ஸ்டார்ட் பண்ணுவேன்ட்டு நினச்சதே இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஆகிட்டுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த் ஆகுது. 3 மந்தில் எனக்கு டிக்டாக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய ஆட்கள் எனக்கு சப்போர்ட் தந்துருந்தீங்க. ஸோ அதால் தான் அதை வச்சு கொண்டு அடுத்த நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவோம். யூடியூப்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போடுவோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சது வந்து இப்போ எனக்கு வீடியோ எடிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக தெரியும் ஓகேன்ற அளவுக்கு இல்லை. பட் நானும் டெய்லி லேர்ன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ நான் லேர்ன் பண்ணுறதை அப்படி உங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்றது தான் என் நோக்கம். ஸோ அந்த நோக்கத்தில் நான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சினேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவே ஓவரால் எல்லாம் விழுத்தடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஜஸ்ட்டு நான் இந்த சேனலில் என்னென்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன்னு மட்டும் சொல்கிறேன். அண்டு நானும் ஓவராக எழுத்துட்டேன்டா என்னடா லெட்டரான்டெல்லாம் உங்களுக்கு போயிடும். ஸோ இனி வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெட்டராக அவுட்புட் தரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இப்படி செய்யுங்கோ அப்படி செய்யுங்கோ அப்படி ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துச்சுண்டா இப்படி செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமெண்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கோ. ஸோ இப்போ நீங்கள் மோட்டிவேஷன் தரத்தான் என்னாலையுமே அடுத்தடுத்த வீடியோஸை வந்து கண்டினியூஸாக போட இயலும். ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க, அங்கே அந்த சப்போர்ட்டை இங்கேயும் தருவீங்களேன்ட்டு நம்புகிறேன். இந்த பேஜில் வந்து ஏஐ ரிலேட்டடான வீடியோ அண்ட் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது, கேப்கட்டில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது, டாவின்சி
அந்த 2 சாஃப்ட்வேரை பற்றி ஆப்பும் அண்ட் சாஃப்ட்வேரை பற்றியும் சொல்கிறதா இருக்கிறேன். அண்ட் கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுறது அண்ட் என்னோட டெய்லி லைஃப் ஸ்டைல் அப்படி நிறைய கண்டென்ட்டாக போடுறதா இருக்கிறேன். ஸோ இதுக்கு இந்த கண்டென்ட் ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுமெண்டா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறது நல்ல. ஸோ அதையும் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோஸில் வந்து நான் கணக்கு எழுத்தடிக்கலாம் மனம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 5 minutes வந்திருக்குமே நினைக்கிறேன். ஸோ அதுவே வந்திருக்குமோ தெரியல. ஸோ இவ்வளோத்தோடு நான் முடிச்சு கொள்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ வேறு வீடியோ என்னென்ன நான் போஸ்ட் பண்ணலாம்ன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.